ஜெயம் பெற்றவர்கள் தான் ஆண்டவருக்கு முன்னாலே போய் தைரியமாக மகிழ்ச்சியோடு நிற்க முடியும். நாம் ஜெயம் பெற்றவளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எப்படிங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நமக்காக இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். பாவத்தை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார். அவர் ஜெயித்தவர். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் ஜெயம் உள்ளவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இதில் என்னென்ன விதமான போராட்டம் இருக்கிறது? ஒன்று உலகம், மாமிசம், பிசாசு. முதலாவது நம்முடைய சொந்த மாம்சத்தில் உண்டாகிற பாவ போராட்டம், நம்முடைய அவயவங்களிலே காணப்படுகிற பாவ போராட்டம். அதை நம்ம ஜெயிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்புறம் உலகம். நம்ம உலகத்தில் தான் வாழுகிறோம். பாவம் நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம், பொல்லாத மனிதர்கள் நிறைந்த உலகம். நம்ம வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பிரச்சனை, வாழ்கிற இடத்துல பிரச்சனை, திணைவிதமான போராட்டம் வருகிறது. இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தவும் நம்மை முடக்கி போட போராடுகிறது. உலகத்தை ஜெயிக்கணும், பிரச்சனைகளை ஜெயிக்கணும், போராட்டங்களை ஜெயிக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவர் சொல்லார்ல, நீங்கள் உலகத்துக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் பலவிதமான போராட்டம் வரும். நான் ஏற்கனவே ஜெயித்துட்டேன் உங்களுக்காக. என் நாமத்தினாலே நீங்களும் ஜெயிப்பீங்க. அப்போது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நான் தோற்றுருவேன், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்னொன்னையும் ஜெயிக்கணும். மூன்றாவது பிசாசு. இது கடைசி காலத்தில் பிசாசனுடைய கிரியைகள் மிக அதிகமாய் செயல்படுகிற காலம். இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. இந்த கடைசி காலத்தில் சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறபடியால் அவன் மிகுந்த கோபத்தோடு பூமியில் இறங்கி பலமான யுத்தம் செய்கிறான். மக்களை வஞ்சித்து ஏமாற்றி அவங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்துகிறது ஒரு பக்கம். ஜெபிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், சபைகள், ஊழியங்கள் அதை குறிவைத்து அதற்கு விரோதமாய் போராடி காரியங்களை செய்கிற காரியம் மற்றொரு பக்கம். என்றால் ஜெபிக்கிற மக்களால், சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களால் சாத்தானுடைய கிரியைகள் பாதிக்கப்படும், அவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படும். அதனால இப்படிப்பட்டவங்க மேலே சாத்தான் கோபத்தோடு எழும்பி பலவிதமான யுத்தங்களை செய்கிறான். இந்த கடைசி காலத்தில் கிரியை செய்கிற ஆவிகள், அந்த சாத்தான் ஒருவன் தான். அவனுடைய கிரியைகள் விதவிதமாக இருக்கும், அவனுடைய செயல்கள் விதவிதமாக இருக்கும். அந்த மாதிரி பிசாசு அவன் ஒரு அரசாங்கத்தை அமைத்திருக்கிறான். அரசாங்கம் ஒன்று தான். அரசாங்கத்தோட பல டிபார்ட்மெண்ட் இருக்கிறது இல்லை. விவசாயத்துக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், கல்விக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ஃபேக்ட்ரி தொழிலுக்குன்னு. அதே மாதிரி சாத்தானும் விதவிதமாக அவன் தன்னுடைய கிரியைகளை செய்து மக்களை வேதனைப்படுத்துகிறவன். அதில் 4 விதமான ஆவிகள். அதைத்தான் நான் இன்ட்ரோடக்ஷனாக கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் 12வது வசன வாசியத்தான் அவனுக்கு புரியும். அதில் தான் பாருங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 4 விதமான ஆவிகள்னா 4 விதமான பிசாசின் கிரியைகள், அவனுடைய செயல்கள். எப்படி நம்ம இராணுவத்தில் பாருங்கள், விமானப்படை ஒன்று இருக்கும், கப்பல் படை ஒன்று இருக்கும், தரைப்படை இருக்கும். அதுலேயும் விதவிதமாக அந்த படைகளில் பல பிரிவுகள் வைத்து செயல்படுவோம். அதே மாதிரி சாத்தானும் ஒரு சேனையாக செயல்படுகிறான். விதவிதமான தாக்குதல்களை மக்கள் மேலே நடத்தி முழு தேசம், முழு சமுதாயத்தை தன்னுடைய ஆளுகையின் கீழே வைத்து கொள்ள அவன் செயல்படுகிற விதங்கள். கடைசி காலத்தில் இந்த 4 விதமான அவனுடைய கிரியைகள் தான் அதிகமாய் இருக்கும். எல்லாமே இதற்குள்ளே அடங்கி இருப்பதை பார்க்க முடியும். நாம் அதை தெரிந்து கொண்டாலே அவனை சுலபமாய் மேற்கொள்ள முடியும். நாம் சாத்தானுடைய கிரியைகளை தெரிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவன் காரியங்களை செய்கிறவன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவனுடைய கிரியைகளை நமக்கு வெளியரங்கமாக்கி ஆண்டவர் காண்பித்து நாம் அவனை ஜெயிக்கும்படி நமக்கு பலன் தருகிறார். அதில் ஒரு ஆவி தான் முதலாவது துரைத்தனத்தின் ஆவி. அங்கே சொல்லப்பட்டுள்ள துரைத்தனத்தின் ஆவி அப்படின்னா இந்த துரைத்தனம் செய்கிற ஆவி என்று சொல்லும்போது, இந்த துணைத்தனத்தின் ஆவி பிரின்சிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்ட்ரோலிங் ஸ்பிரிட் அல்லது கட்டுப்படுத்தும் ஆவி அல்லது அடிமைப்படுத்தும் ஆவி. இதான் பிரின்சிபாலிட்டிஸ். ரொம்ப துரைத்தனம் பண்ணுறாப்பா இவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதிகாரம் பண்ணி எல்லாரையும் அடிமையாக்குகிறான் அப்படின்னா துரைத்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆவி, அந்த கிரியைகளை செய்கிற ஆவி.
துரைத்தனத்தின் ஆவி. இது மனிதர்களை அடிமைப்படுத்தும், கட்டுப்படுத்தும், அவளை அதிகாரம் செலுத்தி பயமுறுத்தி அடிமையாக்கி தன் காரியங்களை செய்ய வைக்கிற ஒரு ஆவி. அதுக்கென்று சாத்தான் பிரத்யேகமாக ஒரு சேனையை அமைத்து அதை கிரியை செய்ய வைத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய கிரியைகளில் ஒரு பகுதி துரைத்தனத்தின் ஆவி. இந்த துரைத்தனத்தின் ஆவி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய பேர் அறியாமையினால தான் அதில் அகப்பட்டு கொள்ளுகிறோம். அது ஒரு வீட்டுக்குள்ளே கிரியை செய்யும், ஒரு குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்து இந்த துரைத்தனத்தின் ஆவி குடும்பத்தை தன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு குடும்ப சமாதானத்தை ஆசீர்வாதத்தை அழித்து விடும். அந்த ஆவி ஒரு ஆஃபீஸுக்குள்ளே, ஒரு அலுவலகத்துக்குள்ளே, ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே அது கிரியை செய்து அதை கண்ட்ரோல் பண்ணி அதை அடிமையாக்கி அதிலே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி விடும் ஆவி. இந்த ஆவி சபையில் கூட கிரியை செய்யும். சபையில் இந்த ஆவி கிரியை செய்து மற்றவர்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அடிமையாக்கி ஒரு சர்வாதிகார கிரியைகளை செய்ய. வீட்டுக்குள்ளே சர்வாதிகாரம் இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே சர்வாதிகாரம், அதே மாதிரி ஒரு ஆஃபீஸுக்குள்ளே சபையில் கூட சர்வாதிகாரமாக செயல்பட வைக்கும் சிலரை. தேசத்தின் ஆளுகையில் அதிகாரத்தில் இருக்கும் மத்தியில் அந்த ஆவி கிரியை செய்யும், கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு ஆவி, அடிமைப்படுத்துகிற ஆவி. இதை சில உதாரணங்களோட பார்த்தா நமக்கு தெரியும். முதல்ல அது வீட்டுக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது, வீட்டுக்குள்ளே இருந்த கண்ட்ரோல் பண்ணும் அந்த ஆவி, குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவி. பாருங்கள், ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். ஒரு பட்டணத்தில் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, கிறிஸ்தவ குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு 3 பேர் இருக்காங்க. அதில் மகளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, 2 பையங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு, ஆனால் எல்லோரும் வாழ வெட்டியாக இருக்கிறாங்க. அப்படின்னா என்னதுன்றீங்களா? 2 மருமகளையும் அந்த அம்மா, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா இருக்கிறது அது விரட்டி விட்டு, இந்த பையனுக்கு திருமணம் ஆகிட்டு திருமணம் ஆகாத மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிறானுங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுடா, மருமகனை விரட்டி விட்டுட்டு, மகளும் திருமணம், பேருக்கு திருமணம், வேலை வெட்டியாக உட்காந்துருக்குறாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழியுதே, இந்த அம்மாவால் தானே பிரச்சனைன்னு பேச போனால் கணவரை அந்த அம்மா அதிகாரம் செலுத்துது. கணவருக்கு மனைவியை கண்டா பயம். அந்த அம்மா தான் முழு அதிகாரம். அந்த ஒரு குடும்பத்துக்கு தலைவர் புருஷன்தான். ஆனால் இந்த தலைமை பொறுப்பை யார் எடுத்திருக்கிறா? அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி. அவங்க பொறுப்பு. கணவருக்கு அவங்கள கண்டா பயம், அவங்களது அவங்க தான் அதிகாரம் இருக்கிறாரு. கணவரை அடிமை மாதிரி வச்சிருக்கிற பிள்ளைகளும் பேசுறதில்ல, தாய் எதிர்த்து பேச முடியாது. அது பயங்கரமாக எல்லாரையும் பயமுறுத்தி அடிமை, நான் சொல்கிறபடி தான் சொல்லி அவங்கள வாழ விடாமல் கல்யாணமானது எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே அவங்க அடிமை மாதிரி இருக்கிறாங்க. அப்போது இது என்ன ஆவி? ஆனால் அவங்க கிறிஸ்தவங்க தான், சர்ச்சுக்கு போவாங்க வருவாங்க தான், வாழ வெட்டியாக இருக்கிறாங்க, ஒரு சாட்சி இல்லை. என்ன காரியம் அது? அது ஒரு கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அந்த அம்மாவுக்குள்ளே கிரியை செய்கிறது ஒரு அடிமைப்படுத்தும் ஆவி, சர்வாதிகார ஆவி. குடும்பம்னா அங்கே அன்புனால தான் வீடு கட்டப்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவி பெற்ற பிள்ளைகள் ஒரு அன்பு பாசத்தோடு உட்காந்து பேசி விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ்றது தான் குடும்பம். ஆனால் இங்கே அந்த அம்மா சர்வாதிகாரி மாதிரி, ராணி மாதிரி இருந்து எல்லாரும் அடிமை. புருஷன் வாய் தரக்கூடாது, பிள்ளைகள் வாய் தரக்கூடாது, நான் சொல்கிறபடி தான். அவளும் பாருங்களேன் அடங்கி இருக்கிறாங்கன்னா அவங்கள அடக்குகிற ஒரு ஆவி அது. இல்லாட்டினா நான் வாழணும், நீ என்ன சொல்கிறது, நீ அப்பா கூட வாழ்ந்த, நாங்கள் மட்டும் வாழ வெட்டியாக இருக்கணுமா, நீ பிள்ளைகள் எதிர்க்கலாம்ல, எதிர்க்க முடியாது. அவங்களெல்லாம் அடக்கி பயமுறுத்தி வைத்திருக்கிறாரு. அப்போது இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தில். அப்போது ஒரு குடும்பம்னா குடும்ப தலைவர் கணவன், நீங்கள் சொல்லுங்கள், ஆலோசனை கொடுங்க, பிள்ளைகளை வாழ வைங்கன்னு சொல்லலாம். நான் சொல்கிறபடி தான், யாரும் வாய் தரக்கூடாது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன ஆவி கிரியை செய்கிறது? அடிமைப்படுத்தும் ஆவி, சிறைப்படுத்தும் ஆவி, சர்வாதிகாரத்திலிருந்து கிரியை செய்கிற துரைத்தனத்தின் ஆவி அந்த குடும்பத்தையே நாசமாக்கி கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்சும் யாருமே ஒன்றும் பேச முடியாது. அவங்க சொந்தக்காரங்க உடன் பிறந்தவங்களாம் தெரிஞ்சும் ஒருத்தரும் பேச முடியாது. அதனால யார்கிட்ட பேசுவோம், யார் சொல்லியும் கேட்காதுன்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ஆவி. யார் சொல்லியும் நன்மையானதை கேட்க மாட்டாங்க, சர்வாதிகார போல செயல்பட வைக்கிறார். இது பல வீட்டுகளை கிரியை செய்கிறது. அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது ஒரு குடும்பத்தில் சொன்னாங்க, பிரதர் என் கணவர் ரொம்ப நல்லவர், நாங்கள் கணவர் பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆனால் வாரத்தில் ஒரு நாள் ஊரில் இருந்து எங்கள் இந்தியாவிலேருந்து ஃபோன் வரும். மகனுக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணி வச்சு அடுத்த நிமிஷம் கணவர் வித்தியாசமாக மாறிடுவார். அப்படியே ஒரு சர்வாதிகாரி மாதிரி ஆயிடுவார். எங்களெல்லாம் பயமுறுத்தி, எனக்கு பயம், பிள்ளைகளுக்கு பயம், ஒரு மாதிரி பண்ணிடுவார். ஏன்னா அந்த ஆவி, அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது 2 நாள் இந்த போராட்டம் இருக்கும். அப்புறம் நாங்கள் ஜெபிச்சு சரிப்படுத்தி ஒரு சமாதானமாக குடும்பத்துக்கு வந்தால் 4 நாள் தான்.
மறுபடியும் அந்த அம்மா ஃபோன் பண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அமெரிக்காவில் இருக்கிற மகனை இந்தியாவில் இருக்கிற அம்மா கயிறு வச்சு கண்ட்ரோல் பண்ணுது, இழுத்து. நான் சொல்கிறபடி தான் பேசு, உன் மனைவியெல்லாம் நம்பாத, உன் மனைவி அப்படி பண்ண. இங்கேருந்து இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்? இது ஒரு பிசாசு, இது ஒரு ஆவி. அந்த அம்மாவை அடிமைப்படுத்தி மகனுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவி. அவங்க மனைவி பிள்ளைகளாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, அது இந்த ஆவிக்கு பிடிக்காது. அதனால இந்த மாமியாருக்குள்ள அது நுழைந்து மகனை கண்ட்ரோல் பண்ணி குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறாரு. பார்த்தீங்களா? இதான் கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், அடிமைப்படுத்தும் ஆவி. மகன் சொல்லலாம், எல்லாம் நல்லதாம இருக்கிறோம், நீ நல்லா இரு, உனக்கு தேவையான பணம் அனுப்புகிறேன், நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம், வை அப்படின்னு வச்சுட்டா சும்மா இருப்பலாம். அப்படி சொல்கிறது இல்லை. என்ன பயம் இருக்குது? மனைவி பிள்ளைகள் வந்தாச்சு, பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிற ஆவி. சிலர் அப்படியே நடுங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவருக்கு திருமணமாகி 2-3 பிள்ளைகள் இருக்கும், ஆனால் அம்மா ஒன்று சொன்னா, அதாவது பயத்தோட மரியாதை கொடுக்கறது வேற. அம்மா சொல்கிறாங்க, கேட்டு நல்லதை செய்யலான்னு. அடிமை மாதிரி வைக்க நினைச்சு அதுக்கு பயந்து கொண்டு இருப்பாரு. அது ஒரு அடிமைப்படுத்தும் ஆவி. இதான் துரைத்தனத்தின் ஆவி. இந்த துரைத்தனத்தின் ஆவி அடிமைப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவி. பல குடும்பங்களை இந்த ஆவி நாசமாக்கி கொண்டு இருக்கிறாரு. இதை அறிந்து அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிச்சிட்டிங்கன்னா அந்த ஆள் நல்ல ஆளாக மாறிடுவாங்க. அப்போ அந்த ஆளில் அவங்களை பயன்படுத்துகிற இந்த பிசாசு உங்கள் குடும்பத்தை தாக்க, உங்களுடைய குடும்பத்தை கெடுக்க, குடும்ப சமாதானத்தை கெடுக்க, உங்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்தி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு அடிமைத்தனத்தை கொண்டு வர, யாரோ ஒருவர், அவங்க அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், யாரோ ஒருத்தரை பயன்படுத்தி அந்த ஆவி உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. அந்த ஆவி முடக்கப்பட நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், கம்ப்ளீட்டாக அவங்க மாறிடுவாங்க. இது தெரியாமல் ஆட்களையே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பின்னால் இருக்கிறது இந்த துரைத்தனத்தின் ஆவி. இது நிறைய குடும்பங்களை பாழாக்குது. அது மாத்திரம் இல்லை, சில ஆஃபீஸுக்குள்ளே இந்த ஆவி நுழைஞ்சிட்டின்னு வைங்க, ஆஃபீஸ் நல்லா நடக்கும். ஒரு ஆளை சூப்பர்வைசராக போடுவாங்க, லீடராக போடுவாங்களா, அவன் அவர் சர்வாதிகாரியாக மாறிடுவான். நான் இவங்களை கூட சேர்ந்த உடன் வேலையாள் தான், எல்லாரையும் தட்டி கொடுத்து சந்தோஷமாக வேலை வாங்கி செய்யலாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். நான் பெரிய ஆளாக்கும், நான் தான் அந்த ஓனருக்கே வலது கையாக்கும், நான் சொல்ல தான் கேட்பார், நினச்சவன் வேலையை விட்டு தூக்கிடுவேன். மிரட்டுவான், பற்றியில் மிரட்டி பயமுறுத்தி நடுங்க வச்சு வேலை வாங்குறது. அப்போ அவங்க பயந்து ஒரு சந்தோஷமாக வேலை செய்ய மாட்டாங்க. இந்த ஆள் வந்துட்டாயா அப்படின்னு அந்த ஆளை பார்த்து பயந்து நடுங்கி அப்படியே வேலை செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு மரியாதை நிமித்தம் வர்ற பயம் வேற, அது வேறு. ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க, அன்பாக நம்மகிட்ட கவனிப்பாங்க, பயந்து சரியாக செய்கிறன்றது வேறு. ஐயோ முதலாளிட்டு சொல்லிடுவான், வேலையை விட்டு தூக்கிடுவான், நம்மளை அப்படி பண்ணிடுவான்னு பயந்து நடுங்க வைக்கிறாரு. இது ஒரு சர்வாதிகாரத்தின் ஆவி, துரைத்தனத்தின் ஆவி, மக்களை பயமுறுத்த அடிமைப்படுத்துகிற ஆவி. அந்த மனிதனுக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியை துரத்தை நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸே நல்லா மாறிடும். உண்மைதான், அந்த ஆஃபீஸே மாறிடும். நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு அலுவலகத்துக்குள்ளே கிரியை செய்யும் அந்த ஆவி. ஒரு ஆஃபீஸ், அரசாங்க ஆஃபீஸுக்குள்ளே கிரியை செய்யும். ஒரு ஆள் உட்காந்துட்டு பெரிய அவன்தான் இந்திய பிரதமர் மாதிரி நடப்பான். ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்தில் ஆஃபீஸில் இருப்பான். பேசுகிறதும் நடத்துகிறத மிரட்டுறதை பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது அந்த ஆவி. எல்லோரும் எனக்கு கீழே, எல்லோரும் எனக்கு அடிமை, நான் சொல்கிறபடி தான் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு மனுஷிகத்தில் அன்போ பாசமோ மற்ற மேலே இரக்கமோ இருக்காது. அந்த மாதிரி செயல்படுகிற ஆவி தான் இந்த அடிமைப்படுத்துகிற துரைத்தனத்தின் ஆவி. இது நம்மளை தாக்க வரும். நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. மூன்றாவது, சபையில் இந்த ஆவி கிரியை செய்யும். சர்ச்சில் கூட இந்த ஆவி கிரியை செய்யும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியை செய்யும். அதோட சொல்லுவாங்க, அதாவது சபையில் யார் பெரிய ஆள் அப்படின்னு கேட்டால், சபை யாருடைய பொறுப்பில் இருக்குன்னா மெய்ப்பர். அந்த சபையில் ஒரு பாஸ்டரோ ஒரு ரெவரண்டோ அல்லது ஃபாதரோ போதகரோன்னா அவங்க தான் மெய்ப்பர். மெய்ப்பருக்கு கீழே தான் ஆடுகளாக இருக்கிறதா சபை. அதில் கமிட்டியில் இருப்பா ஒரு 3-4 பேர். இந்த கமிட்டி ஆடுகள் தான், அவங்க மெய்ப்பன் கிடையாது. ஆனால் இவங்க உட்காந்து மிரட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம், மாற்றிடுவோம், நாங்கள் சொல்கிறபடி கேட்டால் தான் இருக்க முடியும், பயமுறுத்தி அவங்கள நமக்கு என்னப்பா, 5 வருஷம் இருக்க போகிறோம், ஊழியம் செய்து போவோம், நமக்கு என்ன, அவங்கள ஊழியமே செய்ய விடாமல் விரக்தியாக்கி அவங்கள அடிமை போல் நடத்துகிற கமிட்டிகள் இருக்கிறது. இந்த கமிட்டிக்குள்ளே கிரியை செய்கிற ஆவி துரைத்தனத்தின் ஆவி. என்ன, ஒரு மேய்ப்பனை ஆடு எப்படி மிரட்ட முடியும்? மேய்ப்பன் தானே தலைமை இடம். எப்படி நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ வேதத்துக்கு புறம்பான காரியம் அந்த சபையில் நடக்கிற, அந்த சபை வளர மாட்டேங்குது. சாட்சியில் இப்படிப்பட்ட சபைகளில் அது பிசாசனுடைய தந்திரம். இந்த துரைத்தனத்தின் ஆவி சில மனிதர்களை பிடித்து கொண்டு சபையை பாழாக்கி கொண்டிருக்கிற ஆவி இந்த துரைத்தனத்தின் ஆவி. சவால் விட்டு உன்னை வேலை விட்டு தூக்குறேன் பாரு, உன்னை இந்த சபை விட்டு அப்புறப்படுத்துகிறேன் பாரு, டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறேன் பாரு, நீ போதகரை மிரட்டுவாங்க.
நான் பார்த்துருக்கிறேன் அதை. அந்த மாதிரி அவங்கள வீட்டு வாசலில் வந்து நிற்க வைப்பாங்க. ஒரு ஊழியக்காரன் அவமானப்படுத்தி வேதனைப்படுத்துவார். இந்த ஆவி எல்லா சபையிலும் கிரியை செய்கிறாரு. நான் வந்து ஒரு கன்னியாகுமரி இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்துலேருந்து ஒரு குடும்பம் வந்தாங்க. அந்த குடும்பம் வந்தப்போ அந்த ஏழை தாயார், அவருடைய மகள் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்க மகள் ஜெபிக்க வந்தாங்க. சும்மா எங்கேருந்து வர்றீங்க எல்லாம் விசாரித்தேன். அப்போ சொன்னாங்க, இங்கேருந்து வர்றேன் ஐயா, இந்த கிராமத்தில் அப்படி இருக்கான்னு. மகள் என்ன படிக்கிறா? +2 படிக்கிறான். அடுத்து என்ன படிக்க போகிறா? நீ என்ன ஜெபம் பண்ணி தீர்மானிச்சிருக்கிறீங்க? மகளை படிக்க வைங்க நல்லான்னு சொன்னால், இல்லை +2வோட முடிச்சுருவாயா அப்படின்னா. ஏன் முடிக்கணும்? பிள்ளை படிக்கட்டுமே, இன்னொரு 3 வருஷம் நல்ல டிகிரி படிக்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். வசதி இல்லைன்னு, இல்லை எங்களுக்கு வயல் நிலெல்லாம் இருக்குது, வருமானம்லாம் வரும், கணவர் வேலை செய்கிறாங்க, நானும் வேலை செய்கிறேன், பிள்ளைகளை படிக்க வைக்க. அப்புறம் ஏன் படிக்க வைக்கக்கூடாதுன்னா, எங்கள் பாஸ்டர் சொன்னால் தான் படிக்க வைப்போம். எனக்கு அது பாஸ்டர் சொன்னால் தான் படிக்க வைப்பீங்களா? சரி, பாஸ்டர் படிக்க சொல்லுவார்ல. இல்லை, எங்கள் சர்ச்சில் +2க்கு மேலே யாரும் படிக்கக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? உண்மையா? உண்மை. நான் நேரில் பேசினது, கேள்விப்பட்டது இல்லை. அவன்கிட்ட கேட்ட, உண்மையான? ஆமாம், எங்கள் கிராமத்தில் எங்கள் சபைக்கு வர்றதில்ல, பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் நாங்கள் நடக்கணும். அதனால் வந்து இல்லைன்னா சபிச்சிருவார். அதனால் எங்கள் +2க்கு மேலே யாரும் படிக்கக்கூடாது. அப்புறம் என்ன செய்யணும்? பக்கத்தில் ஒரு மில்லு இருக்குது, அங்கே வேலைக்கு போகிறோம். ஏன் 12 முடிச்சுட்டு வேலைக்கு போய் சொல்கிறாரு? பிள்ளைகள் மேலே படிக்கலாமேன்னா, இல்லை நாங்கள் வாங்குகிற சம்பளத்துலலாம் தசமபாகம் கரெக்டாக ஒன்று கொடுத்துடணும். அப்போ இங்கே வாங்குகிற சம்பளம் அவருக்கு தெரியணும், தசமபாகம் கொடுத்துடணும். அதனால் எல்லோரும் வேலைக்கு போகணும். என்ன எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி நடக்குமான்னு நினைக்க. அந்த தாயார்கிட்ட நான் பேசி நான் கேட்டபோது, அப்போ ஏன் அந்த சபையில் என்ன சபிச்சிருவார்? எல்லாரும் பயம். அப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற ஏழை மக்களை ஒரு ஊழியக்காரன் மெய்ப்பன்ற பேரில் அவங்கள பயமுறுத்தி அவங்கள அடிமை போல வச்சு, நான் சொன்னதான் பிள்ளை படிக்கணும், நான் சொல்கிறபடி தான் குடும்பத்தில் நடக்கணும், அந்த ஏழை மக்களை பயப்படுத்தி அடிமையாக்கி வைத்திருக்கிற ஒரு மெய்ப்பன். இது என்னது? கர்த்தர் இப்படி செய்வார், ஆவியானவர் இப்படி செய்வார். யோசித்து பாருங்க. ஆண்டவர் யாரையும் அடிமையாய் வைக்கிறவர் அல்ல. மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள், அப்படிதான் வசனத்தில் சொல்லி இருக்கிறாரு. ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். இந்த கனியை புசிங்க, எல்லாம் புசிங்க, இதை மட்டும் புசியா, அது சுதந்திரம் கொடுத்தார். யாரையும் பயமுறுத்தி அடிமை மாதிரி ஆண்டவர் வைக்கலையே. நம்மளை கூட ரட்சித்த ஆண்டவர் நாமளா அன்பனால அடிமையாக ஒப்பு கொடுத்துருக்கமே தவிர, நீ எனக்கு அடிமையாரின்னு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலையே. ஆனால் ஒரு மேய்ப்பர் அந்த சபையை அடிமை மாதிரி வச்சிருக்கிறார். எல்லாம் பயந்து நடுங்குறாங்க. அப்படியே நடுங்கி அவர் சொல்கிறது தான் அப்படின்னா அப்போ என்ன நடக்கிறது? அங்கே ஒரு சர்வாதிகார ஆட்சி போல சபை நடத்தப்படுகிறாரு. மக்கள் வந்து பாஸ்டர் மேலே அன்புனால, ஒரு பாசத்தினால நேசிக்கலை, ஒரு பயங்கரமான சர்வாதிகாரியை பார்த்து நடுங்குறாங்க. அப்போ ஆராதனையில் இப்போ என்ன ஆராதிப்பாங்க? யோசிங்க, எவ்வளோ பயங்கரம்ல. தமிழ்நாட்டிலங்க, இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில்ங்க, ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன், அது பிரச்சனை பண்ணிடும். ஆனால் எனக்கு தெரியும், அந்த ஏழை குடும்பம் வந்து அப்படியே பயத்தோடு வந்து பேசிட்டு அப்படியே ஜெபம் பண்ணி அனுப்பினேன். எனக்கு அது வேறு என்ன செய்ய முடியும்? ஒரு இன்னொரு சபை, நமக்கே சபைக்கு சம்மந்தம் இல்லை, எவாஞ்சலிஸ்டாக இருக்கிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி அடிமையாக வச்சுருக்கிற சபைக்கு போகாதங்க. நல்ல நல்ல பாஸ்டமாக இருக்காங்க, நல்ல மேய்ப்பர்கள், அன்பாக உங்களை அரவணைச்சி உற்சாகப்படுத்தி நடத்துகிறவங்க, அவங்ககிட்ட அந்த சபைக்கு போங்க. நீங்கள் ஆவியில் வளரலாம், உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அப்போ இது என்ன ஆவி? இதுதான் துறைத்தனத்தின் ஆவி. அந்த பாஸ்டருக்குள்ளே அந்த மேய்ப்பர்களை கிரியை செய்வது மக்களை அடிமைப்படுத்தும் ஆவி. அவங்களை அடிமைப்படுத்தி பயப்படுத்தி சிறை வைத்திருக்கிற ஒரு ஆவி சபைக்குள்ளே கிரியை செய்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார், கணவன் மனைவி 2 பிள்ளைகளோட ஏழை மக்கள் வந்திருந்தாங்க. ஐயா, அவங்கள்ட்ட பேசணும், ஒரு ஆலோசனை வேணும். என்னையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த வீடு கட்டுகிறேன், அதாவது கொத்தனாராக வேலை செய்கிறையா. நாங்கள் வேலை செய்து பல வருஷமாக எங்களுக்கு ஒரு சின்ன இடம் இருந்துச்சு, நிலம், ஒரு வீடு கட்டணி பல வருஷமாக சேமித்து இப்போ தான் கட்டியிருக்கிறோம். 2-3 குழந்தைகள் இருக்குது, ஏழை குடும்பம். ஒரு வீடு கட்டணும் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதுவும் வந்து இது மாதிரி கொத்தனார் வேலை செய்கிறவங்க பணம் சேர்த்து கட்டிட்டேன். கட்டி முடித்து எங்கள் பாஸ்டரை நான் பிரதிஷ்டைக்கு கூப்பிட்டேன். அப்போ பாஸ்டர் ஐயா வந்து பார்த்துட்டு பிரதிஷ்டைக்கு முன்னால் வந்து முதல்ல வீட்டை பார்க்கணுன்னாங்க. வந்தாங்க, வந்து நான் அந்த சபைக்கு தான் போகிறேன், அங்கே தான் தசம்பாகம் கொடுப்பேன். அந்த பாஸ்டர் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வீட்டை நீ ஊழியக்காரனுக்கு கொடு. எந்த ஊழியக்காரனுக்கு? பாஸ்டருக்கு. நான் போய் சொல்லலை. அந்த குடும்பம் வந்து என்கிட்ட ஆலோசனைக்கு வந்துடுறாங்க, என்ன செய்கிறதுன்னு சொல்லி. என்ன சொல்கிறீங்க? பாஸ்டர் அந்த வீட்டை அவர் கேட்டார். ஆமாம் ஐயா, எனக்கு அது பாஸ்டருக்கு கொடுத்துரு, கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாட்டினா குடும்பத்தில் சாபம் அப்படின்னு சொல்கிறாரு ஐயா.
இப்போ எங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. இத்தனை வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வீடு கட்டினோம். கர்த்தர் சொல்கிறாருன்னு பாஸ்டர் ஐயா சொல்கிறாங்களே, அவர் பாஸ்டருக்கே எழுதி கொடுக்க சொல்கிறாங்களே, என்ன செய்கிறது? நான் சொன்னேன், இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இது நீங்கள் கட்டின, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வீடு, நீங்கள் உழைப்பில் கட்டின வீடு. அது உங்களுக்குன்னு உங்களுக்கு 2 வீடு 3 வீடு இருக்குது, ஒரு வீட்டை பாஸ்டர் கொடுன்னா பரவாயில்ல. கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு வீடு கட்டி இருக்கிறீங்க. அந்த வீட்டை பாஸ்டர் கேட்குறாராம், நீங்கள் அந்த சபைக்கு போகிறதே தப்பு, வேறு சபைக்கு போங்க அப்படின்னு அப்படிதானே சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அப்போ அவங்க பயந்து நடுங்கி, சாபமாயிரும் யா, அவர் சாபவிட்டோன்னு சொல்கிறாரா, என்ன பண்ணுன்னு தெரியல, அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த சாபம் பலிக்காது. அது பாஸ்டரே விட்டாலும் சரி, அந்த பாஸ்டர் சரியில்லை, அடுத்தவங்களுடைய பொருளை எப்போ இச்சித்து அது கர்த்தர் சொல்கிறான்னு பேசினாரோ அவர் சரியான ஊழியக்காரனே அல்ல. நீங்கள் ஒரு நல்ல சபைக்கு போங்க, நல்ல பாஸ்டர்மார் இருக்காங்க உங்கள் பகுதியில், தியாகத்தோடு அன்பாக ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த சபையை பார்த்து போங்க, பயப்படாதுங்க, அந்த சாபம் பலிக்காது. கர்த்தர் உங்களுக்கு கட்டி கொடுத்த வீடு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து சேர்த்து உங்கள் உழைப்பில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீடு கட்டிப்பான். சின்ன குழந்தைகளை வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கான வீடு. நீங்கள் தைரியமாக இருங்க, எந்த சாபமும் வராது. தைரியமாக இல்லையா கர்த்தர் கொடுக்க சொல்லலைன்னு சொல்லிட்டு வேறு சபைக்கு ஆராதனைக்கு போங்க, இதானே சொல்ல முடியும். அதாவது மக்களை அடிமைப்படுத்தி காணிக்கைக்காக பொருளுக்காக தீர்க்க தரிசனன்ற பெயர்லேயே சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்துறான்னு சொல்லி அடிமைப்படுத்துவது என்பது எவ்வளவு இந்த ஆவி இன்னைக்கு கிரியை செய்து பாருங்க. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். அது ஒரு வீட்டில் கிரியை செய்யும், ஒரு ஆஃபீஸில் கிரியை செய்யும், ஒரு சபையில் கிரியை செய்யும், சமுதாயத்திலும் கிரியை செய்யும். அப்போ அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இயேசுவின் ஊழியத்தில் கூட ஆரம்ப காலத்தில் இந்த ஆவி என்னை ரொம்ப தாக்கினது. என்னை அடிமைப்படுத்த சிலரை தீர்க்க தரிசனன்ற பேரில் கர்த்தர் தான் சொல்கிறார், இப்படி தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லியிருக்கிற முன்னால் நினைக்கிறேன், தேவனுடைய வீடு கட்டும்போது ஆண்டவர் சொன்னார், மகனே இது கட்டி முடித்த உடனே இதை சபையாக மாற்ற சொல்லி சிலர் சொல்லுவாங்க, நீ இதை சபையாக மாற்றினா என் கரம் உன்னை விட்டு விலகும், நீ சபை நடத்த அழைக்கப்படலை, சுவிசேஷகனாக இருந்து எழுப்புதல் திட்டம் நிறைவேற்றணும். டைரியில் எழுதி வச்சுட்டேன் முன்கூட்டியே. அதே மாதிரி கட்டி முடிய போகிற நேரத்தில் தீர்க்க தரிசனன்ற பேரில் வந்தாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, இதை சபையாக மாற்ற சொல்கிறாரு, நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்க, ஆராதனை நடத்துங்க. என்னை இல்லை கர்த்தர் ஏன்ட்ட இப்படி சொல்லலையே, சுவிசேஷனை அழைச்சிருக்கேன் தான் என்கிட்ட சொன்னார். அப்போ சொன்னார், இப்போ சொல்கிறாரு, நீங்கள் இது சபையாக மாற்றோடனே கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னாங்க. இல்லை கர்த்தர் அப்படி சொல்லலை, ஏற்கனவே நான் எழுதியே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க எவ்வளோ என்ன அதாவது மிரட்டுற அளவுக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் இல்லைன்னா கர்த்தர் விலகிடுவார், பயன்படுத்த மாட்டார், நான் கூட இருந்தால் தான் என்னை அதாவது கண்ட்ரோல் பண்ண நினச்சாங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிற பேரில் என்னை கண்ட்ரோல் பண்ண நினச்சாங்க. நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபித்த போகிற ஆண்டவர் சொன்னார், அது உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிற ஒரு ஆவி, அது என் திட்டத்தை விட்டு வழி விலக பண்ணும், நீ அதை விலக்கி போடுன்னு. அதனால் நான் சொல்லிட்டேன் கூப்பிட்டு, உங்கள் ஊழியம் வேறு என் ஊழியம் வேறு, உங்கள் ஊழியத்தை நீங்கள் போய் செய்யுங்க, நான் கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் செய்கிறேன்னு சொல்லி வருத்தத்தோடு போனாங்க. என்னை பற்றி இல்லாத போல் ஊரெல்லாம் பேசி எல்லாம் பண்ணினாலும் கர்த்தர் என்னை திடப்படுத்தி நிறுத்தினார். அப்போது இந்த மாதிரி சோதனை எல்லா ஊழியத்துக்கும் வரும். அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அடிமைப்படுத்த நினைக்கிற ஆவி. சில சபைக்குள்ளே போனால் சில பாஸ்டரை சில தீர்க்கதரிசனம் சொல்கிற பெண்கள் அடிமையாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க கர்த்தர் சொல்கிறார் நீ இந்த பாஸ்டர் கர்த்தர் சொல்கிறார் நீ பயந்து அந்த அம்மாக்கள் சொல்கிறதே கேட்பாங்க. தயவுசெய்து கவனமாக இருங்க. யார் மூலமாக என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாலும் மெய்ப்பராகிய நீங்கள் தான் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நிற்கிறீங்க. ஒருத்தருக்கும் பயப்பட தேவையில்லை. உங்களை அழைத்த தேவன். நீங்கள் இந்த மாதிரி துறைத்தனம் பண்ணுகிற ஆவிக்கு இடம் கொடுக்காருங்க. சொல்றதை தீர்க்கம் சொல்லு, நலமானதை நான் பிடித்து கொள்ளும், அவ்வளோதான். நீ சொல்கிறதெல்லாம் அப்படி என்னால் செய்ய முடியாது. கர்த்தர்கிட்ட நான் கேட்பேன், கர்த்தர் சொல்கிறபடி நான் செய்வேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அப்புறம் உங்களை அடிமையாக்கி வழி விலக பண்ணிடுவோம். இப்படி குடும்பத்தை பிரித்த தீர்க்கதரிசனம் சொல்கிற பெண்களை நான் சபையில் பார்த்துருக்கிறேன். பாஸ்டர்ஸ் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த துறைத்தனம் பண்ணுகிற ஆவி உங்கள் சபைக்குள்ளே கூட கிரியை செய்யும், சபை கமிட்டிக்குள்ளே கிரியை செய்யும். உங்களை அடிமையாக்கி கையில் எடுத்து அவங்க பயன்படுத்த நினைப்பாங்க. இடம் கொடுக்காருங்க. உங்களுடைய எஜமான் கர்த்தர், உங்களை அழைத்தவர் பிரதான மெய்ப்பன், அவர் தான். அதில் திடமாக நில்லுங்க. ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் பலனடைஞ்சு நில்லுங்க. கவனமாக இருங்க. துறைத்தனத்தின் ஆவி கிரியை செய்கிற ஒரு காலம் இது. இது சமுதாயத்தில் கிரியை செய்யும். சில ஊருக்கு பார்த்தீங்கன்னா சில ஆட்கள் நாட்டாங்க பண்ணுவாங்க. அவர் தானே கிராம தலைவர் மாதிரி
பட்டாத அநியாயம் பண்ணி ரவுடிசம் பண்ணி எல்லாம் பயந்து நடுங்கி அவருக்கு அடிமையாக இருப்பாங்க. பண்ட தப்புன்னு தெரியும், இந்த ஆள் ரவுடியா துன்மார்க்கம் ஐயா தெரிஞ்சாலும், ஆனால் அவர் பார்த்தா கடவுள் மாதிரி வணங்குவாங்க, உள்ளத்துக்குள்ளே திட்டுவாங்க, வெளியில் பயம். அவர் அடிமைப்படுத்தி வைத்திருக்க துரைத்தனத்தின் ஆவி, மக்களை அப்படி ஒரு கிராமத்தை ஒரு சமுதாயத்தை அப்படியே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு ஆவி, ஒரு மனிதன் மூலமாக அது கிரியை செய்யும். அது மக்களை பயமுறுத்தி அதை அடிமையாக்கிவிடும். அதனால்தான் நம்ம இந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். நான்காவது பார்த்தீங்கன்னா, அதிகாரத்தில் இந்த ஆவி கிரியை செய்யும். அதிகாரத்தில் இன்றைக்கி உலக அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா தேசத்துக்கும் பிரதமர் ஜனாதிபதினு தலைமையிடத்தில் இருக்காங்கல்ல, இவங்க தான் ஆட்சி பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, இவங்க பொம்மை மாதிரி இருப்பாங்க, சொல்கிறதெல்லாம் இவங்க தான் சொல்கிற மாதிரி சொல்லி பெரிய அதிகாரங்கள் நடிப்பாங்க. பின்னால் இருப்பது கார்ப்பரேட்டுகள். இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இவங்களுக்கு பணம் கொடுத்து இவங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க, அவங்க சொல்லுகிற சட்டத்தை ஏற்றுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி தான் செயல்படுவாங்க. ஆனால் இவங்க வீரம் பேசுவாங்க, மேடையில் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரம் நான் தான், மக்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உண்மையில் என்னென்னா, இது நிறைய நாடுகளில், இங்கே மாத்திரம் இல்லை, பல தேசங்களை இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள். அதனால தான் நிறைய தேசங்களில் உடனே ஒரே ஒரு வருஷத்தில் 3 முறை பிரதமரை மாற்றிடுறாங்க, ஜனாதிபதியை மாற்றிடுறாங்க. நடந்ததில் இப்போ ஃப்ரான்ஸில் பாருங்கள், பல தேசத்தில் நடக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னா, பின்னால் இருந்து இவங்களை இயக்குகிற துரைத்தன ஆவியை கொண்ட மனிதர்கள், கார்ப்பரேட்டுகள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் தான் இவங்களை அடிமைப்படுத்தி செயல்பட வைக்கிறவங்க. இது மாநிலங்களில் நடக்குது, தேச அளவில் நடக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தால்தான் அது உங்களுக்கு தெரியும். அந்த ஆவிகள் பின்னால் இருந்து கிரியை செய்யும். சில குடும்பத்தில் இருக்கிறவங்கள வச்சு பயன்படுத்தும். நீங்கள் ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை, ஆகாப் ராஜா இஸ்ரவேலின் ராஜா, ஆனால் அவனுடைய மனைவி அவனை பொம்மை மாதிரி ஆட்டி வைத்து கொண்டிருந்தாள். மனைவி ஏசபேல், அவள் விக்கிரக வணக்கம் செய்கிறவள், மந்திரவாதத்தை நம்புகிறவள். அவள் இவன் அடிமையாக்கி வைத்து அவர் சொல்கிறபடி தான் அவர் செய்வார். அப்போ அந்த துரைத்தனத்தின் ஆவி ஏசபேலுக்குள்ளே கிரியை செய்து ராஜாவை அடிமைப்படுத்தி, கணவனை அடிமைப்படுத்தி, மக்களெல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருந்தது அந்த ஆவி. அப்படி தேசத்தை பாழாக்குகிற ஆவி. இது பல தேசங்களில் இன்றைக்கி கிரியை செய்கிறது. அது தெரியாது, வெளியில் மனிதர்கள் தான் இருப்பாங்க, இவங்க தான் அதிகாரத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்க உண்மையில் அது கிடையாது. பின்னால் இருந்து இயக்குகிற அந்த ஆவியை கொண்ட மனிதர்கள், பெரிய செல்வந்தர்கள், இவங்க செயல்படுவாங்க. இது ஒவ்வொரு மனிதனை அட்டாக் பண்ணும். இந்த துரைத்தனத்தின் ஆவி உங்களை, உங்கள் குடும்பத்தை உங்களுக்கு விரோதமாக எழும்பும். நான் தினம் காலையில் எழும்பினோடனே இந்த 4 ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்கணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். எனக்கு விரோதமாக எழும்புகிற துரைத்தனத்தின் ஆவியை நான் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அந்தகார வல்லமை, அது மாதிரி அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி, வானமண்டலத்தின் ஆவிகள்னு இதெல்லாம் ஆண்டவரை கற்றுக் கொடுத்த எதிர்த்து ஜெபி. நீ ஜெபிக்க 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 உன் மேலே என் பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அப்போ உங்கள் குடும்பம், உங்கள் ஊழியம், உங்கள் சபை, அதுக்கு விரோதமாக இந்த 4 விதமான ஆவி எழும்போம். துரைத்தனத்தின் ஆவி உங்களை கண்ட்ரோல் பண்ண, அடிமைப்படுத்த, பயமுறுத்தி அடிமைத்தனத்தில் வைக்க பிரயாசப்படும். இன்றைக்கி நம்மளே பார்க்குறோம்ல, அதுக்குன்னு கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கிற நிறைய அதிகாரங்கள், அதை வச்சு நிறைய பேர் அடிமைப்படுத்தி பயமுறுத்துகிறாங்கல்ல, அந்த மாதிரி. அது மாதிரி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புறாங்க, எழும்பி அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க. அதை அடிமைப்படுத்தி பயப்படுத்தி நம்ம இஷ்டப்படி ஆட்டி வைக்கலான்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆவிகள் எழும்பி கிரியை செய்யும். அதனால் நான் தினமும் அதை எதிர்த்து ஜெபிப்பது உண்டு. எனக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக, எங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற துரைத்தனத்தின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன். என்னை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்த நினைக்கிற பிசாசின் தந்திரங்கள் முடக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படி ஜெபிக்க 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 பாருங்க, வெற்றியோடு ஆண்டவர் நடத்துகிறார். நீங்கள் இந்த ஆவியை ஜெயிக்கணும். இது ஒரு ஆவி, துரைத்தனத்தின் ஆவி, அடிமைப்படுத்தும் ஆவி. உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அப்படி ஏதாவது ஆவி எழும்புதா? உங்களை மிரட்டுறவங்க, பயமுறுத்துறவங்க, அடிமை மாதிரி நடத்துகிறவங்க, உங்கள் ஆஃபீஸில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் பிஸ்னஸில் அந்த ஆவிக்கரியை செய்யும். சில பொல்லாத மனிதர்கள் எழும்பி உங்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்த, சில கடன் வாங்கினதை வச்சு, ஒரு சொத்து வாங்கினதை வச்சு, ஒரு சின்ன மிஸ்டேக் வச்சு உங்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்த அந்த ஆவிக்கரியை செய்யும். அதே மாதிரி இருக்கிற யோசித்து பாருங்கள். உங்கள் ஊழியத்தில் யாராவது மனிதர்கள் எழுப்பி உங்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்த பார்க்குறாங்களா பாருங்கள். இது மாதிரி இருக்கும்.
இப்போ 2-3 நிமிஷம் ஜெபிக்கணும். இந்த துரைத்தனத்தின் ஆவிகளை நான் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய், எங்களுடைய தொழிலுக்கு விரோதமாய் எழும்புகிற துரைத்தனத்தின் ஆவிகள் ஆவில நிரம்பி அபிஷேகம் மற்றும் அந்நிய பாஷையில ஜெபிங்க. அப்படியே வலதுகரம் வைத்தங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், எங்களுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஆண்டவரே எங்கள் கிராமத்தில், எங்கள் பட்டணத்தில், எங்கள் தேசத்தில் கிரியை செய்கிற பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகளை எதிர்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய இரத்தத்தை தெளித்து அதை முடக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. இந்த துரைத்தனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்க்கிறேன். நாங்கள் எதிர்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகள், அடிமைப்படுத்த நினைக்கிற ஆவிகள் முடக்கப்படட்டும். சமுதாயத்தில் பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிற துரைத்தனத்தின் ஆவிகள், குடிக்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகள், விபச்சார வேசித்தனத்துக்கு அடிமைப்படுத்துகிற ஆவிகள், போதை வஸ்துகளை அடிமைப்படுத்தி சமுதாயத்தை சீரழிக்கிற இந்த அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படட்டும். எங்க கிராமத்தில் குடிகாரர்களை பெருக பண்ணி குடும்பங்களை அழிக்க கிரியை செய்கிற இந்த பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே எங்களுடைய பட்டணத்தில் விபச்சார வேசித்தனத்தை ஆண்டவரை பெருக பண்ணி பட்டணத்தை நிர்மூலம் பண்ண நினைக்கிற இந்த ஆவிகள் எங்க தேசம் முழுவதிலும் எழும்பி பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வந்து மக்களை பாவத்திற்கும் அறியாமைக்கு அடிமைப்படுத்தி எங்கள் தேசத்தை பாழாக்க நினைக்கிற இந்த பொருளாத துரைத்தனத்தின் ஆவிகள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். உம்முடைய இரத்தத்தை தேசம் முழுவதும் தெளிக்கிறோம், கிராமம் முழுவதும் தெளிக்கிறோம். எங்கள் பட்டணத்தில் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஜனங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி பயமுறுத்தி அடிமையாக்கி தவறான நம்பிக்கைக்கு அடிமைப்படுத்துகிற பொருளாத பிசாசின் ஆவி, தவறான காரியத்தில் அவளை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி எங்கள் மக்களை வேதனைப்படுத்துகிற துரைத்தனத்தின் ஆவிகள் கட்டப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஜெபிங்க, ஜெபிங்க. உங்க கிராமத்துக்கு ஜெபிங்க, பட்டணத்துக்கு ஜெபிங்க, உங்க மாவட்டத்துக்கு ஜெபிங்க, மாநிலத்திற்கு ஜெபிங்க, உங்க தேசத்துக்காக ஜெபிங்க. உங்களுக்கே இப்ப தெரிய ஆரம்பித்து விட்டது என்ன விதமான ஆவி துரைத்தனம் பண்ணுகிறாரு. எல்லாம் ஜெபிங்க. வலதுகரம் வைத்து ஒரு நிமிடம் கருத்தா ஜெபிங்க. இயேசுவின் ரத்தத்தை எங்களுடைய தேசம் முழுவதும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி எங்கள் நாட்டையே பாழாக்க நினைக்கிற துரைத்தனத்தின் ஆவிகள் எங்கள் மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்தி பாவத்துக்குள்ளாக்கி சாபத்துக்குள்ளாக்க அழிக்க நினைக்கிற பொருளாத துரைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக உம்முடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க வீட்டுக்குள்ள உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த ஆவி எங்க வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்க சபைக்குள்ள இந்த பொல்லாத ஆவி கிரியை செய்யாதபடி முடக்குகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சபையை பாழாக்கும்படி கிரியை செய்கிற துரைத்தனத்தின் ஆவி, ஊழியத்தை முடக்க நினைக்கிற இந்த துரைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அது முடக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். ஆண்டவர் ஜெயம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களுக்கு ஜெயம் கொடுத்து விட்டீர். இந்த துரைத்தனத்தின் ஆவிகள் முடக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் எங்கள் வீட்டுக்குள்ள ஊழியத்தில் சபையில் ஆபீஸில் எல்லாம் நாங்கள் மாற்றத்தை பார்க்க போகிறோம். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.